வணக்கம். ஸோ இன்னைக்கு வெரி ஸ்பெஷல் டே. ஒரு ஸ்பெஷல் நபருக்காக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி கதையில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கதைக்கு போகலாம். ஸோ இது ஒரு சாப்பாட்டு சம்பந்தமான ஒரு கதைன்னு வச்சுக்கொள்ளலாம். ஸோ ஒரு சாப்பாடு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இல்லை ஒரு சாப்பாடு பகிர் ஒரு இடம்னு எடுத்தீங்கன்னு சொன்னால், சாப்பாடு நம்மளாம் பகிர்வும் ஒரு பிளேட்டில் நாங்கள் சாப்பாடு பகிர்ந்துருக்க போக்கலையும், ஒரு பிளேட்டில் வந்து சாப்பாடு இல்லாத டைம் அதில் ஸ்டேட்டஸ் வித்தியாசமாக போக்கலை, எங்களுக்கு கண்ணோட்டமும் வித்தியாசமாகுது. உதாரணத்துக்கு சாப்பாடு பிளேட்டில் வந்து சாப்பாடு ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் அந்த பிளேட்டை வந்து ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ஆசையாகவும் நாங்கள் அதை நாங்கள் கவனிப்போம். ஆனால் அதே பிளேட்டில் வந்து சாப்பாடு இல்லாட்டி யாராவது ஒருத்தர் சாப்பிட்டோ, இல்லை நாங்கள் சாப்பிட்ட ஒரு பிளேட்டே நாங்கள் ஒரு நாளும் சாப்பாடு இருக்க போகல பார்க்குற அந்த கண்ணோட்டத்தில் எப்பயுமே நாங்கள் சாப்பாடு இல்லாத பிளேட் நாங்கள் பார்க்குறது இல்லை. ஸோ அதை தூக்கி வீசிடுவோம், இல்லாட்டி அது ஒரு ஓரத்தில் போட்டுருவோம், இல்லை 2-3 நாளைக்கு அது கழுவாமல் கூட அப்படியே நாங்கள் விட்டுருவோம். அந்த பிளேட்டில் இருக்க அந்த ஸ்டேட்டஸ், சாப்பாடு இருக்க போக்குள்ள அந்த பிளேட்டே கொடுக்குற ஸ்டேட்டஸும், சாப்பாடு இல்லாத டைமில் கொடுக்க வரோம் அந்த ஸ்டேட்டஸும். சரி, இந்த கதையை அப்படியே வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு நபரை பற்றி பேசுகிறதுக்கு இப்போ ஆசைப்பட்றோம். சரி, இந்த நபர் எப்படின்னு சொன்னால், நாங்கள் சிறு வயதில் இருந்து ஒரு ஃபுல் பிளேட், அதை ஃபுல் நாலேஜ் ஃபுல் கெப்பாசிட்டியோடு இருக்க ஒரு நபர் வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை முள்ள எங்களுக்கு அவங்க அர்ப்பணித்து ஒரு பாயிண்டில் நாங்கள் வளர போகல அவங்களோட பிளேட்டில் இருக்க முழு ரிசோர்ஸும் அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து அவங்க அர்ப்பணித்து கடைசியாக அவங்கள்ட்ட இருக்க சாப்பாடு அப்படியே இன்னொருத்தரை கொடுத்துட்டு அவங்களோட பிளேட் வந்து எம்டியாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபுல்லாக இருக்க போக்கில் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற அந்த மரியாதை, அந்த பிளேட் கொஞ்சம் எம்டியாக அந்த மரியாதை அடிக்கடி ஒரு பாயிண்டில் குறையிற ஒரு காரணத்தை நான் கண்டிருக்கேன். எல்லா குடும்பத்தையும் நான் சொல்லலை, பட் ஒரு குறிப்பிட்ட சில குடும்பங்களை நான் கண்டிருக்கேன். ஸோ பிளேட் ஃபுல்லாக இருக்க போக்கில் கொடுக்குற அந்த மரியாதையை வந்து பிளேட்டில் இல்லாத ஒரு தருணத்தில் வந்து அந்த ஸ்டேட்டஸை வந்து நாங்கள் தவறான முறையில் நாங்கள் பார்க்குறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? பிகாஸ் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பிளேட் இருக்க காட்டியும் தான், ஒரு பிளேட் இருந்ததுனால தான் நாங்கள் அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டோம். அப்புறம் அந்த பிளேட்டில் வந்து சாப்பாடு குறைகிறது வந்து அவங்க இஷ்டப்பட்டவங்க அதை குறைக்கலாம். அவங்க எங்களுக்கு தரப்பிட்டு தான் நாங்கள் அந்த சாப்பாடை வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அந்த நன்றி கடன், அந்த பிளேட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நன்றி கடன் கட்டாயம் அந்த பிளேட் இருக்க காட்டியும் நாங்கள் கொடுத்தாக வேண்டும். அந்த பிளேட்டை நான் வேறு யாரையும் நான் மீன் பண்ணலை, அந்த பிளேட் வந்து வேறு யாரும் இல்லைங்கிற அப்பா. ஸோ கடைசி மட்டும் அவங்களோட பிளேட்டில் இருக்க சாப்பாடை அவங்க சாப்பிட்ற காலமும் இல்லை, அவங்க சாப்பிட்டதும் இல்லை. அவங்க கொடுத்தே கடைசி மட்டும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து மற்றவங்களுக்காகவே தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறாங்க. ஸோ அந்த தகப்பன்று சொல்கிற அந்த ஸ்தானத்துக்கு இன்றைக்கி 21 ஜூன் 2026 ஒரு நாளை கொண்டாடப்படுது. ஸோ இந்த நாள் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்குற ஒரு விஷயம்தான். கிட்ட போய்ட்டு சொல்லுங்கள், ஒரு நன்றியை தருவீங்க, தேங்க்யூன்னு சொல்லி பாருங்கள். அவங்களுக்கு இவ்வளோ காலம் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம்